பாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு இணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது. உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், பெற்றோரை நேசிப்போம். வணக்கம், உங்கள் தனசேகரன். ஆன்மீக சேனல் ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இந்த சேனலுக்கு பேராதரவு தரும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஆன்மீக சேனல் பெயர் ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி யூடியூப் சேனல். எல்லோரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் டச் பண்ணால் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்து மகிழலாம். வணக்கம் வணக்கம், உங்கள் தனசேகரன், திருவண்ணாமலையிலிருந்து. ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். பெற்றோர்கள் பிள்ளைகள் மதிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள், இருந்தாலும் கருத்து வேறுபாடு வருவது ஏன், எதனால்? நல்ல கேள்வி. நம்ம அதிகமான பாசமும் அன்பும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அது இல்லாம நமக்கு கிடைக்காத ஒண்ணு நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்ன்ற செல்லமும் ஆர்வத்தால அவங்க நிறைய பணத்தை கொடுத்து செலவு பண்றோம். அதை அவங்க பயன்படுத்துறத படிக்கிறத குறைச்சிட்டு இணையதளம் மூலமா நேரத்தை விரயம் பண்றாங்க. அதை நம்மகிட்ட மறைக்கிறாங்க. அதனாலதான் நம்ம அவங்களை கேட்கும்போது கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பா இருக்குது. இது எல்லா குழந்தைங்களும் பொருந்தாதுங்க. ஒரு சில குழந்தைகள் தான் அந்த மாதிரி அம்மா அப்பா கிட்ட மறைக்கிறாங்க. மீதி நிறைய குழந்தைங்க ரொம்ப நல்லா படிச்சு அவங்க வயசுக்கு அதிகமான தேடுதலை தேர்ச்சி இதே இணையதளம் மூலயமா நிறைய சாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர பசங்களும் இருக்காங்க. நல்ல பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. பெற்றோர்களின் தியாகமும் அவர்கள் படும் துன்பமும் பிள்ளைகளுக்கு தெரிவதில்லையே ஏன்? நம்ம பிள்ளைகள் தானே என்று அதிக செல்லம் கொடுத்து அவர்கள் கேட்கிற பொருளை வாங்கி திணிச்சிடுறோம். அவங்களுக்கு இந்த பொருள் தேவைதானான்னு யோசிக்கிறதுக்கு அவகாசமே நம்ம தரதில்லை. ஒரு பொருள் கேட்டாங்கனாக்கா இன்னைக்கு நம்மளோட உழைப்புக்கு இந்த வருமானத்துக்கு இதுதான் வாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சு 2 நாள் பொறுத்து கேட்ட உடனே ஒரு பொருள் வாங்கி தராம 2 நாள் பொறுத்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்னா அப்ப அதுவே இந்த பொருள் இன்னைக்குதான் தேவையா இருக்கும், நாளைக்கு அது தேவையில்லாம இன்னைக்கு இது வேணாமான்னு அந்த பிள்ளைங்களே உணர்ந்து சொல்லுவாங்க. அந்த டைமை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்காம கேட்கும் போதே கடைக்கு போனோம்னா 10 பொருள்ன்றத 12 பொருளை நம்ம வாங்கி கொடுக்கறதால நம்மளோட உழைப்பும் அவங்களுக்கு தெரியறது இல்லை, அந்த பொருளுடைய அருமையும் அவங்களுக்கு தெரியறது இல்லை. அது நாம தான் அவங்களுக்கு அதிக செல்லம் கொடுத்து நம்மளோட உழைப்பை அவங்களுக்கு உணர வைக்காம பண்றோம். பணத்தினுடைய அருமையே பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும் வெளியில ஹாஸ்டல்ல வெளியில தங்கியிருக்காங்க. அப்பா ஒரு இடம், அம்மா ஒரு இடம், ஒரு குடும்பத்துல இருக்காங்க. அப்ப அவங்க வேலை செய்யறது உழைப்பு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தேவைன்னு கேட்கும்போது ஆன்லைன்ல அவங்க பணம் அனுப்பிடுறாங்க. அதை ஸ்வைப் பண்ணி பண்றதால அப்பாவுக்கு வருமானம் எனக்கு என்ன, ஒரு கூலி வேலை செய்யற அப்பா கூட என்ன வருமானம் வருதுன்னு சில பிள்ளைங்களுக்கு தெரியாம அவங்க செலவு பண்ணிடுறாங்க. அதனால அந்த பணத்தோட அருமை தெரிய மாட்டாங்க. இன்னைக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நாளைக்கு வாங்குற குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்பா இன்னைக்கு வேலைக்கு போய் கூலி வேலைக்கு போயிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டாரா அப்படின்ற பிள்ளைங்க பார்த்து செலவு பண்ணுவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு அது தெரியாம டக்குன்னு பணத்தை பரிமாற்றம் பண்றதால கேட்கும் போதுலாம் அப்பா கொடுத்துறதால அதிகமா கொடுக்கறதால அவங்களுக்கு அருமை தெரியறது இல்லை. அப்பாவோட உழைப்பும் அம்மாவோட தியாகமும் இப்ப இருக்கிற ஒரு சில பிள்ளைகளுக்கு தெரியறது இல்லை. காரணம் அவங்க வெளியில தங்கி படிக்கிறதால அவங்க கேட்கும் போதே அப்பா பணம் அனுப்பிடுறாரு. அம்மா அந்த வீட்டுல என்ன சிரமப்பட்டு அந்த பணம் அனுப்புறதுக்கு உதவி பண்ணாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த பணத்தை அவங்க தேவையில்லாத சில செலவுகள் பண்றதால அந்த உழைப்புக்கூட அருமை அவங்களுக்கு தெரியறது இல்லை. பிள்ளைகள் அப்பா அம்மாவை எப்படி பார்க்க வேண்டும்? பிள்ளைகள் அப்பா அம்மாவை நட்பு முறையில் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வரும்போது என்னென்ன செயல் நடக்குதோ அந்த செயல்கள் எல்லாமே அப்பா அம்மா கிட்ட நல்ல தோழமை முறையில ஃப்ரெண்டா எல்லாமே சொல்லிட்டு மறைக்காம சொல்லும் போது நல்ல உறவா இருக்கும். அப்பா அம்மா கிட்ட எதுவும் மறைக்கக்கூடாதுன்னா பயம் இருக்கக்கூடாது. பயம் இல்லாம இருக்கணும்னா அப்பா அம்மா பிள்ளைகளை ஏதாவது சொல்லிட்டா அடிச்சிடுவாங்களோ திட்டிடுவாங்களோ பயம் இல்லாம தோள் மேல கையை போட்டு பாசத்தோட நட்பா பழகும்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட எதுவும் மறைக்க மாட்டாங்க. அது அப்படி மறைக்காம இருக்கணும்னா அந்த அம்மா தான் அவங்களோட வயசை பார்க்காம குழந்தைங்களோட வயசுக்கு இறங்கி போய் பேசணும். அப்படி பேசினாங்கன்னா அந்த குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாமே மறைக்காம சொல்லுவாங்க. அப்ப அந்த உறவு நல்ல பலப்படும். அப்பா அம்மா குழந்தைங்களோட மனசை புரிஞ்சுட்டு
இருந்தாலே அவங்களுடைய உறவு பலப்படும். அதே மாதிரி குழந்தைங்கள நம்ம அப்பா அம்மா எதுக்காக சொல்றாங்கன்னு புரிஞ்சு நடந்துட்டா அன்பு அந்த இடத்துல பலப்படும். கருத்து வேறுபாடு எங்கு உருவாகிறது? அருமையான கேள்வி கேட்டீங்க. கூட்டு குடும்பம் தான் இதுக்கு காரணம்னு நான் சொல்வேன். கூட்டு குடும்பம் இல்லாததால குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டிங்க கூட இருந்தா அந்த பாசமும் அந்த பிணைப்பும் தெரியும். இப்ப அப்பா அம்மா ஒரு இடத்துலயும் குழந்தைங்க ஒரு இடத்துலயும் பெற்றோர்கள் தாத்தா பாட்டிங்க ஒரு இடத்துல இருக்கதான் அந்த கூட்டு குடும்பத்தோட ஒரு அருமை குழந்தைங்களுக்கு தெரியறது இல்ல. பணத்துக்காக வேலைக்காக அவங்கவுங்களும் ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க, படிப்புக்காக வேற இடத்துல இருக்கதால இந்த குழந்தைங்க அந்த பாசத்துக்கு ஏங்குறாங்க. ஏங்கும் போது அவங்களுக்கு தேவையானது மட்டும் கிடைச்சா போதும்னு இப்ப இருக்க சூழ்நிலை இருக்கிறதால அந்த பாசத்தோட அருமை தெரியல. தெரிஞ்சா குழந்தைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க. தாத்தா பாட்டி எப்படி அப்பா அம்மா பாக்குறாங்கன்னோ அதை பார்த்து நம்ம அப்பா அம்மா எப்படி நடத்தணும் அந்த குழந்தைங்களுக்கு தெரிய வரும். ஸோ இவங்க வெளியில இருக்கிறதால இவங்க பிரிஞ்சு தனித்தனியா இருக்கிறதால எல்லாமே பணத்தை தேடி ஓடுறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பு தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்துல இருந்த மாதிரி இப்ப கூட்டு குடும்பமா நம்மளும் வாழ கத்துட்டோம்னா நம்ம பிள்ளைங்க ரொம்ப ஒழுக்கமாவும் அன்பாவும் பாசமாவும் இருப்பாங்க. நாம எப்படி பெற்றோர்களை நேசிக்கிறோம் வளர்க்குறோம் அப்படின்னு பாதுகாக்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய பொக்கிஷமே நம்மளுடைய பெற்றோர்கள் தான். அப்புறம் தான் பணம் காசு நகை நட்டுலாம். அப்ப நாம அவங்கள எப்படி கவனிக்கிறோன்றதை நம்ம பிள்ளைங்க பார்த்தோன்னா அதை பார்த்து அவங்க நம்மளை கவனிப்பாங்க. அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்கு இவங்களும் சொல்லி கொடுப்பாங்க. கூட்டு குடும்பமா இருந்தாதான் குழந்தைகள் ஆரோக்கியமா இருப்பாங்க. நாம எப்படி தாத்தா பாட்டிக்கு நாம செய்யறோமோ அதை பார்த்து வளர பிள்ளைகள் அப்பா அம்மாவை எதிர்காலத்துல நல்லா பார்த்துப்பாங்க. அந்த அன்பு பாசமும் வளர்றதுக்கு நாம தான் அவங்க வழிகாட்டணும். இது பார்த்து வளர்ற குழந்தைங்க எதிர்காலத்துல ஆரோக்கியமா இருப்பாங்க. அடுத்த சந்ததியினரும் பாசத்துக்கு உடன்பட்டு இப்படிதான் இருக்கணும்ன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. பாசமா இருந்தா மட்டும்தான் கூட்டு குடும்பமா இருக்கும்போது எல்லாரும் ஆரோக்கியமாவும் நல்லாவும் இருக்க முடியும். இந்த சேனல்ல இந்த உரையாடலை ஏற்படுத்தி கொடுத்த திரு ஜெய்கணேஷ் அவர்களுக்கும் பெற்றோரை நேசி யூடியூப் சேனலுக்கும் மனமார்ந்த நன்றி. ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி யூடியூப் சேனல் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த யூடியூப் சேனல் உரிமையாளர் ஜெய்கணேஷ் அவர்களுக்கு நன்றிகள். வணக்கம். பெற்றோர்களை மதிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள். என்னத்த மதிக்கிறாங்க? பிள்ளைகள் ஏன் வரல? வணக்கம். ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க. வணக்கம்.